ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழானிக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ விவேக் அவர்களோட மகள் திருமணம் வந்து எளிமையான முறையில் வந்து நடந்திருக்கு. அந்த எளிமையான திருமணத்தில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி என்னென்னு பேச போகிறோம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்லிக் கொடுத்தார்கள் முழுமை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய விவேக் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ, மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர். அது மட்டும் இல்லாமல் ஒரு கருத்துக்களை வந்து ஒரு காமெடி மூலியமாக வந்து மக்கள்கிட்ட வெளிப்படுத்துறது நம்பர் 1 இருக்கலாம். ஒரு சமூகத்தால் சரி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பற்றி பேசினாலும் சரி, நல்ல விஷயங்கள் சொன்னாலும் சரி, மக்கள்கிட்ட கருத்து சொல்கிற விஷயம்னாலும் சரி, விவேக் அவர்கள்கிட்ட வந்து காமெடி வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். காமெடியிலே இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் வந்து கருத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். கருத்து விஷயம் தான் அவர்கிட்ட நல்லா பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட கனவே வந்து 1 கோடி மரக்கன்று நடந்து அவரோட கனவு. அந்த கனவில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை ஒன்று பேச போகலாம். இப்போ வந்து அவரோட ஃபேமிலி பற்றி பார்த்துடலாம். ஃபேமிலி பார்க்கணுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண்கள், ஒரு மகன் இருக்காங்க. மகன் வந்து அவர் வந்து இவர் இருக்கும்போது, விவேக் சார் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்து போயிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு துயரமான செயல். அந்த துக்கத்தை வந்து தாங்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில் நம்மளுடைய விவேக் அவர்களும் இறந்து போயிட்டார். 2021 இறந்து போயிட்டார். 2021 இறந்தும்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு. என்னென்னா, கொரோனா பீரியடுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. கொரோனாவனால வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனாவோட தடுப்பூசி வந்து போட்டனால அவர் வந்து உயிரிழந்துட்டான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம் நடந்துச்சு. அதுக்கு வந்து கவர்மெண்ட் அரசு தரப்புலேருந்து ஒரு விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. இது வந்து ஊசினால் வந்து பிரச்சனை ஆகலை, இவருக்கு முன்கூட்டியே இருக்கின்ற வியாதி வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் வந்து அது வந்து இது ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு துயரமான செயல். அவர் வந்து இளைய வயதில் இறக்க வேண்டிய நபரே கிடையாது. ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சார். கிட்டத்தட்ட வந்து அவரோட வாழ்க்கை வரலாறுல சொல்லணுன்னா மிகப்பெரிய லென்த்தாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சின்ன ஷார்ட்லிஸாக சொல்லிடலாம். அவர் கிட்டத்தட்ட வந்து 114 படம் வந்து நடிச்சிருக்கிறாரு விவேக் அவர்கள். அதில் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான். மிகப்பெரிய அவர் நடித்த காமெடினாலே மிகப்பெரிய வெற்றியெலாம் வந்திருக்கு நிறைய படத்தில். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இல்லை இப்போ விவேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்களை வந்து மிகப்பெரிய ஒரு பிரியம். எப்படின்னா ஒரு ரோல் மாடலில் ஒரு பிடிக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குல்ல. கண்டிப்பாக ஒருத்தரை பொறுத்து யாரே வந்தாலும் ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இவரை பிடிக்கும், என்ன இவர் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா. அந்த மாதிரி வந்து நம்மளோட அப்துல் கலாமோட இன்ஸ்பைரிங் அவர். அப்போ வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இவர் கூட வந்து சொல்கிறாரு. என்ன, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 மடத்தை வந்து நடு அப்படின்னு சொல்லிட்டு விவேக் அவர்கள்ட்ட வந்து சொல்கிறாரு. விவேக் சார் வந்து அப்போ அந்த சூழ்நிலையில் படம் நடிக்க ரொம்ப பிஸியான ஒரு ஷெடியூல். அந்த ஷெடியூல் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து பராமரிக்கணும், தண்ணி ஊற்றணும், அது வந்து என்னோட இது இருக்க முடியாது, படத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக சொல்லும்போது அவரும் வந்து ஒரு மூழ்கி சுழிச்சிட்டு கம்முன்னு போயிட்டார். ஆனால் பட் வந்து அப்துல் கலாம் சாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, விவேக் சார் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயங்கள் வந்து செய்வார் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து இருக்குது. அதனால தான் வந்து இவர்கிட்ட வந்து மரக்கன்ற நெடு அப்படின்னு விஷயத்தை வந்து சொல்லுங்க. அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தோன்னா 10,000 மாடம் தானே, சரி நட்டுட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சாதாரணமாக நெட்டிருக்காரு. நடும்போது தான் அவருக்கு வந்து ஒரு அதிசயம் வந்து காத்திருக்கு. நடும்போது தான் நம்மளுடைய பிரபலங்கள் நடிகர்கள் திரைப்படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவர்களையும் இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு தோணி இருக்குது. அந்த எண்ணத்தில் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 10,000 நடத்தை வந்து 1 கோடி மரமாக நடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து விவேக் சாருக்கு வந்து வந்திருக்குது. அந்த சூழ்நிலையில் அவர் தன் மகள் இருக்காங்களா, அவங்களெல்லாம் சேர்ந்து இணைஞ்சு ஒரு பேச்சு முடிவு எடுத்துட்டு, சரி 10,000 நடந்தாலும் நட்டு முடிச்சாலும் நம்மளோட இலக்கு வந்து 1 கோடி மரத்தை நட்டால் மக்கள் வந்து செல்வாக்கு எப்படி வந்து வளர்ந்து வரும் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சு 30 லட்சம்லேருந்து 35 லட்சம் வரைக்கும் மரக்கன்றவர்கள் நெட்டிருக்காரு இது வரைக்கும். இன்னும் அவருடைய இலக்கு வந்து 1 கோடி மரத்தை வந்து நெடுநூறு இருந்த சூழ்நிலையில் அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா துயரமான செயல் வந்து 2024 வந்து அவர் இறந்து போயிட்டார். அதுக்கு முன்னாடி வந்து மகன் இறந்த சூழ்நிலை துக்கத்தில் இருந்தார். இல்லைனா கண்டிப்பாக இதுக்குள்ளே 1 கோடி மரத்தை வந்து எல்லா ஏரியாலும் அவர் நெட்டிருப்பார். இன்னும் வந்து மிகப்பெரிய ஒரு காடு வளங்கள் வந்து பெருத்திருப்பாருன்னு தான் சொல்ல வரணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்ல செய்ய இந்த மனிதன் வந்து இறந்தது மிகப்பெரிய துயரமான செயல். அது மட்டும் இல்லாமல் இவரோட மகள் வந்து பார்த்திங்கன்னா 2021 அப்புறம் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து அவங்களோட ரிலேஷன் பரத் என்று அவர் கூட வந்து மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபேமிலிக்குள்ளே முடிவு பண்ணி வந்து திருமணம் வந்து எளிமையான முறையில் இப்போ வந்து பிரபலங்கள் ஒரு நடிகர் சின்னத்தர நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான திருமணம் நடத்துவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல்
நம்மளோட எளிமையான முறையில் வந்து திருமணத்தை வந்து நடிச்சிட்டாங்க. ரிசப்ஷன் வந்து ஒரு நார்மலான நபருக்கு மட்டும் இன்வைட் பண்ணிவிட்டு, அது வந்து முக்கியமான நபருக்கு மட்டும் இன்வைட் பண்ணிவிட்டு அதை வந்து முடிச்சுட்டாங்க. ஆனால் பட் வந்து அந்த சூழ்நிலையிலும் அது விதைப்பந்து வந்து வச்சு அதை கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து மரக்கன்றுன்றது மிகப்பெரிய பொக்கிஷம். அது வந்து நம்மளோட இதில் வந்து மேரேஜ் போனவங்களுக்குலாம் எல்லாம் கொடுப்பு இது வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, மொய்யின்னு சொல்லிட்டு தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல பழம் கொடுப்பாங்க. அவங்க இது வசதி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பிரபலங்களாக நிறைய முக்கியமான நிறைய விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனால் பட் இவங்க வந்து ஒரு படி மேலே போய் விதைப்பந்து வந்து கொடுத்துருக்கிறது. அது மூலம் மேரேஜ் நாள் வந்து பார்த்தோன்னா செடி வந்து நட்டுருக்கிறது காட்சிகளாக பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு திருமணத்தில் நடக்கும்போது ஒரு மரம் நட்டுறது வந்து அவர் அப்பாவோட இலக்கு, மகள்களும் சேர்ந்து இணைந்து நாமளும் பண்ணணும் அந்த இலக்கு அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் காட்டிக்கு வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த அளவுக்கு மரக்கன்றை வந்து வளர்த்தா மட்டும் நம்மளோட வந்து வாழ்க்கை வந்து மாறும். இப்போ இந்த நிலத்தை வந்து நம்ம சேமித்து வச்சா தான் பிற்காலத்துக்கு வந்து நம்மளோட குழந்தைகள், நம்மளோட பேர குழந்தைங்க அந்த சூழ்நிலை போகும்போது மரம் செடி எழுதி மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு வந்து கனியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிழல், நீர், காற்று எல்லாம் வந்து பார்த்தோன்னா இயற்கை நல்ல காற்றாக கிடைக்கும். அதனால வந்து இவரோட கனவு, விவேக் சாரோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி மரம் நடுறது. அதில் வந்து நிறைய பேர் தன்னார்வலர்கள் வந்து இதில் வந்து நானும் நிறைய அவர் கூட சேர்ந்து பணி பண்ணுறேன்னு நிறைய பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே முடிக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அதை முழுமையாக முடிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய துயரம். அதனால் வந்து இளைஞர்கள்கிட்ட ஏதாச்சும் மாணவர்களாகட்ட யார் பார்க்கணுங்கள கம்பல்சரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குற மாதிரி, அந்த வீட்டில் வந்து ஒரு பெரியவர் இருக்கிற மாதிரி எல்லா வீட்டுக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு கம்பல்சரி ஒரு மரமாச்சும் நம்ம வந்து வளர்த்துங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழிவு போகாமல் மீட்டெடுக்க முடியும். ஏன்னா வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இப்போ வாகனங்கள் வந்து நிறைய வாகனங்கள் இருக்குது. அந்த வாகனத்தை புகையினால் வந்து நிறைய வந்து காற்று மாசுபடுகிறது. அதனால் வந்து ஓசோன் படம் ஆல்ரெடி ஓட்டல் இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டுரும். அதனால் தயவு செஞ்சு ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சத்து ஒரு மரமாக இல்லைங்க, அதிகபட்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மரங்களை செடிங்களை வைங்க, வச்சு வளங்க. அதாவது முக்கியமான சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இப்படி செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். ஒருத்தர் உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 மரம் வளர்த்தீங்களா கூட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒருத்தர் யார் மரம் நல்லா வளருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து அவரோட கனவுகள் எல்லாருக்கும் நல்ல விஷயம். இந்த கனவுன்றது அவரோட ஆம்பிஷன் கிடையாது. மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சது தான் இவ்வளோ 30லேருந்து 35 லட்சம் வரைக்கும் மரக்கன்று நட்டார். அந்த இது வந்து இன்னும் தொடர்ந்து செஞ்சு அவரோட இலக்கு வந்து 1 கோடி வந்து முடிக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோளாக தான் இருக்குது. ரசிகர்கள நீங்களும் அதை தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வந்து GMS தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.